வியாழன் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இன்னொரு பெரிய சூரியனாகவே மாறி இருக்க வேண்டிய ஒரு பையன் என்ன பாவம் பண்ணானோ தெரில. குருவோட பார்வை அவன் மேலே சரியாக விழாததால் இப்படி சுருங்கி போயிட்டான். அந்த குருவே வியாழன் தானோ, சரி விடுங்க. இப்படி சுருங்கி போயிட்டான்னு சொல்கிறதுனால சுருங்கி போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் இந்த வியாழனுக்குள்ளே போட்டு அடைச்சிட முடியும். அவ்வளோ பெருசு அவன். இப்படிப்பட்ட அந்த வியாழனை பற்றி கொஞ்ச காலமாக ஜூனோன்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் நம்ம பூமியில் எப்படி கடல் இருக்கோ அதே மாதிரி சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கடல் ஒன்று வியாழனில் இருக்குது அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி பூமியில் இருக்க கடல் மாதிரி நீரால் ஆனது கிடையாது. அதை வேறு சில மெட்டீரியல்ஸான ஒரு பெரிய கடல். அதை பற்றி இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கு, இன்னும் இந்த மர்மமான வியாழன் கோளை பற்றி என்னென்னலாம் அது கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சூரிய குடும்பம் ஆரம்ப காலத்தில் உருவாகும் போது முதல்ல சூரியன் தான் உருவாகியிருக்கு. ஒரு பெரிய மேக கூட்டம், அந்த மேகக்கூட்டத்தை நம்ம நெபுலான்னு சொல்லுவோம். அந்த மேகக்கூட்டத்தில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நிறைய தூசு துகள்கள்லாம் இருக்கும். அந்த துகள்கள்லாம் மொத்தமாக ஒன்றா இழுத்து மையத்தில் சூரியன் இருந்து அது அப்படியே ஒரு சூரியனை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அந்த காலத்தில் அதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் மெதுவடை எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்திருக்கு. இது அவங்க டோனட் ஷேப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருந்திருக்கு. இப்போ சூரியன் அதோட ஈர்ப்பு விசைக்குள்ளே இழுத்து அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் போக மீதி வெளியில் இருக்கு இல்லையா, இந்த மேகக்கூட்டத்தில் உள்ள தூசுகள் எல்லாத்தையும் ஈர்த்தது முதல்ல வியாழன் தான். அப்படின்னா சூரியனோட சேர்ந்தே உருவான, அப்படின்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக உருவான முதல் கோள் அப்படின்னு பார்த்தா அது வியாழன் தான். இந்த வியாழனால் ஈர்க்கப்பட்டு அதோட அந்த பிரம்மாண்டமான உருவத்தால் அதோட அந்த ஈர்ப்பு விசையால் அதுக்குள்ளே ஈர்க்கப்பட்ட பொருட்கள்லாம் போக மீதி இருந்த துகள்களை பயன்படுத்தி தான் மற்ற கோள்கள் நம்ம பூமியையும் சேர்த்து மற்ற எல்லா கோள்களுமே உருவாக்கியிருக்கு. அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்திலேயே முன் தோன்றிய மூத்த கோள் வியாழன் தான். அதுவும் வியாழன் நம்ம சூரியன் மாதிரியே ஹீலியம், ஹைட்ரஜன் போன்ற வாயுக்களால் ஆன ஒரு கோள். அதுவும் வியாழன் கோளோட அந்த மேக கூட்டம் இருக்கு இல்லையா, வியாழனை பார்த்தீங்கன்னா அது மேலே சுற்றி வரும் மேக கூட்டம் தான் அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த மேக கூட்டத்துக்கு கீழே வரலாற்றுக்கு முந்தைய பல தகவல்கள், அதாவது முதல்ல தோன்றின கோள் அது மற்ற கோள்கள் மாதிரிலாம் நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாயிடுச்சு, நிறைய மாற்றங்களை சந்திச்சிருச்சு. ஆனால் வியாழன் கோள் மட்டும் ஆரம்பத்தில் எப்படி உருவானுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா வியாழன் கோளை நம்ம ஆய்வு பண்ணுறது, அந்த மேகங்களை நம்ம ஊடுருவி பார்க்கறதுன்றது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பார்க்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டைம் கேப்சூலில் ஏறி நம்ம பின்னோக்கி பயணித்து பின்னால் என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு சமம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தொல்பொருள் ஆய்வாளருக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த ஒரு பொருள் கிடைக்குது. அந்த பொருளை வச்சு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் என்ன நடந்திருக்குன்ற அந்த வரலாற்றை அவரால் கணிக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி சூரிய குடும்பம் உருவான காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குன்றதையும் இந்த கோள்கள் எல்லாம் உருவாகும் போது எப்படி இருந்திருக்குன்றதையும் வியாழனை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. வியாழன் ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருந்தாலும் ஜூனோன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஜூனோவில் அவ்வளவு புது டெக்னாலஜிஸை அவங்க புகுத்தியிருக்காங்க. 2011 இது அனுப்பப்பட்டு அதுக்கு கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் சில காரணங்களால் அது மறுபடியும் பூமியை நோக்கி திரும்ப வந்து ஈர்ப்பு விசை அதை உந்து சக்தி பத்தாமல் திரும்ப வந்து திரும்பவும் அதை உந்தி தள்ளி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பயணித்து 2016 தான் போயிட்டு அது வியாழனோட சுற்றுப்பாதையை அடையுது. இப்படி ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டை அந்த வியாழனை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டே ரொம்ப பிரம்மாண்டமானது, அதுக்குள்ளே இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப விசித்திரமானது. ஆனால் இதுக்கு ஜூனோ அப்படின்னு பேர் வச்ச கதையே ரொம்ப விசித்திரமானது. எப்படின்னா ஜூபிட்டர் அப்படின்றது பண்டைய ரோமானியர்களோட கடவுள்களோட அரசன், அதுக்கான பேர். அதே ஜூபிட்டர்ன்றது தான் இடி மின்னல்களோட அரசன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளோட பேரை தான் அந்த ஜூபிட்டர் அப்படின்ற அந்த கிரகத்துக்கு வியாழன் கோளுக்கே வச்சுருக்காங்க. இவர் ஒரு காலத்தில் என்ன பண்ணாராம், இந்த ஜூபிட்டர்ன்ற அந்த கடவுள்களோட அரசன் என்ன பண்ணாராம், அவர் சில தவறுகள் பண்ணிட்டாராம். அந்த தவறுகளை அவரோட மனைவிக்கிட்டேருந்து மறைக்கிறதுக்காக மேகத்தை இழுத்து மேலே போத்திக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அவரோட தவறுகள்லாம் மறைச்சிக்கிட்டு மறைஞ்சிருந்தாராம். இப்போ அவரோட மனைவி என்ன பண்ணாங்களாம், அந்த மேகத்தெல்லாம் ஊடுருவி உள்ளே போய் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களாம். அவரோட மனைவியோட பேர் தான் ஜூனோ. அதே மாதிரி இப்போ இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ண போகுதுன்னா, வியாழன் கோள் முழுக்க முழுக்க மேகத்தால் சூழ்ந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மேகத்துக்கு அடியில் நிறைய மர்மங்களை அது மறைச்சி வச்சிருக்கு. அந்த மர்மங்களை மேகத்தை ஊடுருவி போய் பார்க்க போகுது அப்படின்றதுக்காக தான் ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு அந்த வியாழன் கோளோட மனைவியோட பேர், ஜூபிட்டரோட மனைவியோட பேரையே இந்த ஜூனோவுக்கும் வச்சிருக்காங்க. இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் முழுக்க முழுக்க சூரியனோட சக்தியை பயன்படுத்தியே இயங்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஆனால் நம்ம சூரியன்லேருந்து பூமி எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை விட 5 மடங்கு தூரம் தள்ளி இருக்குது நம்மளோட வியாழன் கோள். அப்படின்னா இந்த சூரிய ஒளி நம்ம பூமிக்கு கிடைக்கிறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் வியாழன் கோள் கிடைக்கும். வெறும் 4% சூரிய ஒளி தான் வியாழன் கிடைக்குன்றாங்க. அதனால் டார்க்கஸ்ட் ஸ்பேஸில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்ற பேரும் அதுக்கு இருக்குது. அவ்வளோ கம்மியான சூரிய ஒளி தான் அங்கே கிடைக்க போகுது. ஆனால் அங்கே நம்ம அனுப்புகிற ஸ்பேஸ் கிராஃப்ட் சூரிய ஒளியை பயன்படுத்தி மட்டுமே இயங்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்குது. இந்த குறைபாடை, இந்த தூரத்தை, ஒளி கிடைக்கிறதுக்கான அந்த குறைபாடை தவிர்க்கணுன்றதுக்காக
ஜூனோவை பிரம்மாண்டமான ஒரு சைஸில் உருவாக்குறாங்க. ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ஒரு 3 பெரிய விங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விங்கும் கிட்டத்தட்ட 29 அடி நீளத்துக்கு இருக்குது. இந்த 29 அடி நீள விங்லையும் ஒவ்வொரு விங்லையும் சோலார் பேனல்ஸ் இருக்குது. இதை சோலார் பேனல் அரே அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான சோலார் பேனல்ஸ் 3 விங்கில் இருக்குது அப்படிங்கும்போது 3 விங்ஸில் இருக்குங்கும்போது நிறைய பவர் அதால் ஜென்ரேட் பண்ண முடியுது. அதாவது சூரிய சக்தியில் 4% தான் கிடைச்சாலும் அதில் கிடைக்கிற நிறைய சூரிய சக்தி அதால் ஈர்த்துக்க முடிஞ்சு அது மூலமாக மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூனோவோட அந்த முக்கியமான பார்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான வோல்டேஜை கரண்ட்டை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட 500 வோல்ட்ஸாக அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஜூனோ இவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஜூனோவோட மொத்த சைஸ் அந்த நடுவில் இருக்க பகுதியிலேருந்து 3 விங்ஸ் போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்க ஃபேன் மாதிரி, இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்த சைஸு ஒரு பேஸ்கெட் பால் கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்து அளவுக்கு இது மொத்தமாக பெருசாக இருக்குமா. ஜூனோ தான் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்டில் இவ்வளவு தூரம் பயணித்து இயங்கக்கூடிய முதல் ஸ்பேஸ் கிராஃப்ட். இதுக்கு முன்னாடி அனுப்பினலாம் இவ்வளோ தூரம் பயணித்து போனதா இல்லை. சூரிய ஒளி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படின்றதான் முதல் காரணம். அது மட்டும் இல்லை, இப்போது வியாழன் கூட நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை அனுப்புகிறோம். இதுதான் முதல் கிடையாது, ஏற்கனவே நிறைய அனுப்பியிருக்கோம். அப்படி நம்ம இதுக்கு முன்னாடி அனுப்பின எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே என்ன பண்ணுச்சுன்னா, வியாழன்ட்ட போயிட்டு வியாழனோட அந்த ஈக்குவேட்டர் ரீஜன் சொல்லுவோம்ல, அந்த பெல்ட் மாதிரி உப்பி இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை மட்டும் தான் சுற்றி வந்துச்சு. அதாவது அந்த பகுதியில் தான் அது இப்படி சுற்றிச்சு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்ம இங்கே பூமியிலேருந்து வியாழனை பார்க்குறோங்கும் போது நமக்கு என்ன காட்சி தெரியுமோ அதே காட்சி தான் இதுங்க பக்கத்தில் போய் சுற்றினாலுமே எடுக்க முடியும். உதாரணமாக அந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் ஒரு பெரிய ரெட் ஸ்பாட்னு சொல்லப்படுற ஒரு பெரிய புயல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது இங்கேருந்து நம்ம வியாழனை பார்க்கும்போதே நமக்கு தெரியும், தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இதுக்கு முன்னாடி போன எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் அந்த பகுதியை தான் சுற்றுன்றதுனால பூமியிலேருந்து நம்ம தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்கும்போது என்ன மாதிரியான காட்சிகளை பார்ப்போமோ அதே காட்சிகளை அதே பகுதிகளை மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டாலலாம் படம் பிடிக்க முடிஞ்சிருக்கு, ஆய்வு பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு குறைபாடை தவிர்க்கிறதுக்காகவும் இன்னொரு காரணத்துக்காகவும் இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டை வேற மாதிரி சுத்த வைக்கிறாங்க. எப்படி சுத்த வச்சாங்கன்னா, அந்த ஈக்குவேட்டர் ரீஜனை சுத்த வைக்கிறதுக்கு பதிலாக வட தென் துருவங்கள் இருக்குல்ல, அதை சுற்றுற மாதிரி வடிவமைக்கிறாங்க. இப்படி வடிவமைச்சு ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புகிறாங்க. இதில் நான் இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா, இப்போ நம்ம பூமியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அந்த தென் துருவத்திலேருந்தும் வட துருவத்திலேருந்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கி அப்படியே அந்த பூமியை கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம சூரியன்லேருந்து வர கதிர்களை அந்த ரொம்ப பயங்கரமாக வர ரேடியேஷன்ஸ்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் அது பயங்கரமான வோல்டேஜ் நிறைஞ்சதாக இருக்கும், அதிகமான வோல்ட்ஸ் நிறைஞ்சதாக இருக்கும். இதுலேருந்து தப்பிக்கணுன்றதும் ஒரு காரணம். இப்போது வியாழனில் பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் வரதை விட 15 மடங்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா வியாழன் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோள், அதனால் அதில் 15 மடங்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஒரு சில இடங்கள்லாம் நம்ம கணிச்சதை விட ரொம்ப அதிகமாக 50 மடங்குக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கடக்குது, இதுக்குள்ளே போயிடுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கடக்குது அப்படிங்கும்போது அது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டையே வெடிக்க வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இது அந்த தென் துருவம் வட துருவத்திலேருந்து இப்படி வந்து அப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதில் அந்த வியாழனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக உருவாக்கி காமிச்சிருக்காங்க. இதில் இது இப்படி தான் வருது, அதோட வட தென் துருவத்தில் அந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அந்த மையத்தை இது கடந்து போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, ஜூனோ கடந்து போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயுமே அந்த பக்கத்தில் ஈக்குவேட்டரில் வந்து சேருது இல்லையா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த இடத்த ரொம்ப பிரைட்டாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துலலாம் ரொம்ப அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்தையும் ஜூனோ தவிர்க்கிற மாதிரி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தவிர்த்தாலுமே அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சமாச்சும் அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யுன்றதுனால அதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக மொத்தமாகவே ஜூனோவோட அந்த முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த டைட்டானியமால் ஆன ஒரு உரையால் மொத்தமாக கவர் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. இப்படி வட தென் துருவமாக இந்த ஜூனோ சுற்றுறதுல நமக்கு 2 நன்மை இருக்குது. ஒன்று, வடக்கு தெற்கு துருவங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது வியாழனோட. அந்த பக்கமாக சுற்றுறதுனால வட தென் துருவங்களை இதால் படம் பிடிச்சிட முடியும், ஆய்வு பண்ணிட முடியும். அதே நேரத்தில் வியாழன் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் இது ஈக்குவேட்டர் ரீஜன்ஸை கடக்கும் போது தன்னைத்தானே வியாழன் சுற்றிக்கிட்டு தான் இருக்குன்றதுனால வியாழனோட எல்லா பக்கத்தையுமே, ஈக்குவேட்டர் பக்கத்தில் உள்ள எல்லா பக்கத்தையுமே கூட ஜூனோவால் பார்த்துட முடியும். இந்த மாதிரி 2 நன்மைகள் இருக்குது. இப்படி வடக்கு தெற்கு பக்கத்தை போய் அந்த ஆர்பிட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் நிறைய அற்புதமான படங்களை நமக்கு எடுத்து அனுப்பிச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இது 2016 ஜூனோ போயிட்டு சுற்ற ஆரம்பித்தப்போ, வியாழனை சுற்ற ஆரம்பித்தப்போ எடுத்து நமக்கு அனுப்பப்பட்ட இன்ஃப்ராரெட் புகைப்படம். இதில் என்ன தெரியுதுன்னா, நார்த் போல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த புயலை மையமாக வச்சு அதை சுற்றி இன்னும் 8 சின்ன சின்ன புயல்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ மையத்தில் சுற்றுற இந்த புயலோட அந்த அகலம், அந்த பரப்பளவு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் சுற்றி சின்ன சின்னதாக 8 புயல்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றத்தோட சுற்றளவும் கிட்டத்தட்ட 2400லேருந்து 2800 கிலோமீட்டர் அகலம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே கேசினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சனி கிரகத்தை போய் ஆய்வு பண்ணுச்சு அப்படின்றது தெரியும்.
தெரியும். அது சனி கிரகத்தை ஆய்வு பண்ணும்போது அதோட துருவ பகுதியில் உள்ள ஒரு பெரிய ஹெக்ஸகன் ஷேப்பை நமக்கு எடுத்து அனுப்புச்சு, அறுகோண வடிவத்தை நமக்கு எடுத்து அனுப்புச்சு. இதே மாதிரியே வியாழன் கோளை இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்க இந்த ஜூனோவும் இதோட வடக்கு பக்கத்தில் இந்த நார்த் போலில் இருக்கக்கூடிய இந்த புயல்களை எடுத்து அனுப்பியிருக்கு இல்லையா, இந்த புயல்கள் மொத்தம் 8 புயல்களை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் ஆக்டகன், எப்படி அது ஹெக்ஸகனோ 6 பக்கம் தான் ஹெக்ஸகனோ அதே மாதிரி 8 பக்கம் இருக்கிறதுனால ஆக்டகன் அப்படின்ற ஷேப்பை அது உருவாக்கியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது இந்த நார்த் போலில் இந்த புயல்கள் எல்லாம் இவ்வளவு நெருக்கத்தில் ஒன்று டச் பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஒன்னோட ஒன்று கொலாப்ஸ் ஆகி ஒன்றா சேரவே இல்லை, தனித்தனியாக தான் இப்போதைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தென் துருவத்தில் எப்படி சனி கிரகத்தில் ஒரு ஹெக்ஸகன் ஷேப் இருக்கோ அதே மாதிரி 6 சின்ன சின்ன புயல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பை உருவாக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம வியாழன் கோளை ஜூனோ ஒவ்வொரு தடவை சுற்றி வரும்போது ஒவ்வொரு சில நேரங்களில் அதில் ரொம்ப நெருக்கத்தில் போகும், இன்னொரு தடவை அது ரொம்ப தூரத்தில் போகும். ரொம்ப நெருக்கத்தில் போகும்போது சில நேரங்களில் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நெருக்கத்தில் போகும். அதாவது வியாழனோட மேற்பரப்புலேருந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி போகும். இது 3500 கிலோமீட்டர் நான் சொல்லும்போது ரொம்ப அதிகம், அவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்குது அப்படின்ற மாதிரி தோணும். இது நமக்கு புரியுற மாதிரி நம்ம தெளிவாக சொல்லணும்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்டை வச்சு சொன்னால் புரியும். ஒரு கூடைப்பந்து எடுத்துக்கங்க, அந்த கூடைப்பந்தோட மேற்பரப்புலேருந்து ஒரு இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் சின்ன சைஸில் பறக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கூடைப்பந்தோட மேற்பரப்பில் 1 இன்ச்சில் வெறும் கால் பகுதி, அதாவது 0.6 சென்டிமீட்டர் தூரத்தில் இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் பறக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதுவும் அதே நார்த் போலோட ஒரு படம் தான் இது. ஆனால் நிறைய படங்களை ஒன்றா எடுத்து மொத்தமாக அனுப்பின ஜூனோவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புனதுலேருந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் போலியான வண்ணங்களையும் ஆட் பண்ணி உருவாக்குனது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இதில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆக்டகன் ஷேப், அந்த 8 சூறாவளிகள் 8 புயல்கள் அதுவும் இருக்குது. அதோடு சேர்த்து வியாழனை சுற்றிக்கிட்டு இருக்கிற இன்னும் ஏகப்பட்ட புயல்களுமே இது காட்டுது. வியாழனோட அந்த பிரம்மாண்டமான சைஸால் அதில் உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பூமியில் உருவாகிறத விட பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி நம்ம பூமியிலையும் அந்த வட துருவத்தில் தென் துருவத்திலலாம் ஏரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும். வண்ணங்களாக அப்படியே நீல கலரில் பச்சை கலர்லலாம் அது அப்படியே சிதறடிக்கப்பட்டு ஒளி சிதறடிக்கப்பட்டு தெரியும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் உருவாகிறது. அது இது எப்படி நம்ம பூமியில் உருவாகுதோ இதே மாதிரியே வியாழன்லையும் ஏரோராஸ் உருவாகுது. அந்த ஒவ்வொரு ஏரோராவும் அதோட ஒவ்வொரு துருவத்தில் உருவாகிற ஏரோராவும் நம்ம பூமியை விட பல மடங்கு பெருசு, பூமியோட சைஸை விடவே பல மடங்கு பெருசு. அதுவும் நம்ம பூமியில் உருவாகிற ஏரோராக்களில் எலக்ட்ரான்ஸ் ஒரு சில ஆயிரம் அளவுக்கு மட்டும்தான், சில 1000 வோல்ட்ஸ் அளவுக்கு மட்டும்தான் ஹிட் பண்ணப்படுது. ஆனால் வியாழனில் உருவாகிற அந்த ஏரோராக்களில் எலக்ட்ரான்ஸ் கிட்டத்தட்ட 4 லட்சம் வோல்ட் அளவுக்கு ஹிட் பண்ணப்படுதான். இதே மாதிரி வியாழன் கோளில் ஏற்கனவே கடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் கணிச்சிருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட உண்மைதான். எப்படின்னா இப்போ நம்ம பூமியில் கடல் இருக்கிறது நமக்கு தெரியும், அதே மாதிரி வியாழன்லையும் கடல் இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. ஆனால் பூமியில் எப்படி H2O-ஆன நீரால் ஆன கடல் இருக்கோ அதே மாதிரி அங்கே கடல் கிடையாது. அங்கே முழுக்க முழுக்க ஹைட்ரஜனால் மட்டுமே ஆன ஒரு பெரிய கடல் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பூமியில் உள்ள அந்த ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம், அந்த ஈர்ப்பு விசை ஓரளவுக்கு அதிகம். ஆனால் வியாழனோட ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோனா பூமியில் நம்ம உணர்றதை விட கிட்டத்தட்ட 20 லட்சம் மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசையை அங்கே நம்மளால் உணர முடியுமா. இதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்களை தரையில் வச்சுட்டு, இப்போ தரையில் உங்களை அப்படி படுக்க வச்சுட்டு உங்களுக்கு மேலே ஒரு கார்னு வச்சு கிட்டத்தட்ட அப்படியே மேலே ஒரு கார் மேலே ஒரு காராக அடுக்கி 160 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் கார்களை வரிசையாக அடுக்குனா அந்த மொத்த கார்களோட எடையும் சேர்ந்து உங்களை அழுத்தும் இல்லையா, அப்போது அடியில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ அழுத்தத்தை அனுபவிப்பீங்களோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை அங்கே வியாழனில் அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு கடுமையான அழுத்தத்தில் ஹைட்ரஜன் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு சரியாக தெரியாது. ஏன்னா இங்கே உள்ள அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி ஹைட்ரஜன் வாயு நிலையில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அது கூட ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு ஹைட்ரஜன் 2ஓட ஒரு ஆக்சிஜன் சேரும்போது அது நீராக மாறுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒரு கடுமையான அழுத்தத்தில் அங்கே ஏற்கனவே ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களால் ஆனது தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோ அழுத்தத்தில் ஹைட்ரஜன் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அது அப்படி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா அவ்வளவு அதிகமான அழுத்தத்தில் அது லிக்விட் ஸ்டேஜுக்கு மாறலாம், அதுவும் மெட்டல் லிக்விட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மாறலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. வியாழன் முழுக்க ஹைட்ரஜன் நிறைஞ்சிருக்குன்றதுனால இந்த மெட்டல் லிக்விடால் ஆன கடல் வியாழன் முழுக்க அந்த மேகங்களுக்கு கீழே மிக பிரம்மாண்டமான கடல் இருக்கலாம், மெட்டல் லிக்விடாலான ஹைட்ரஜனாலான ஒரு பெரிய கடல் இருக்கலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இது ஒரு கணிப்பாக தான் இருந்துச்சு. இது உண்மையா அப்படின்றத மேகங்களை ஊடுருவி பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு தான் ஜூனோ அனுப்புனாங்க. ஜூனோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு கடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதை மட்டுமே இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனால் அப்படி ஒரு கடல் இருக்குது அப்படின்றது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஒருவேளை எதிர்காலத்தில் இப்படி ஒரு கடல் இருக்குன்றது உறுதியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மொத்த சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கடல் வியாழனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனால் ஆன கடல் தான். இந்த வியாழனில் கிரேட் ரெட் ஸ்பாட்னு ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதை நம்ம பூமியிலேருந்து வெறும் கண்ணால் பார்த்தாலே பார்த்துட முடியும். அது ஒரு பிரம்மாண்டமான புயல், பல ஆண்டுகளாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம சாதாரணமாக தொலைநோக்கியை பயன்படுத்தி பூமியிலேருந்தே பார்த்துட முடியும். ஆனால் அதே வியாழனில் கிரேட் ப்ளூ ஸ்பாட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குன்றது தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று அது அப்படி தெரிஞ்சாலுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னா
அது வெறும் கண்களுக்கு தெரியாது. தொலைநோக்கியை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலும் இந்த ரெட் ஸ்பாட் மாதிரி தெரியாது. ஏன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸாலேயே உருவான ஒரு ஸ்பாட்டு. இது சாதாரணமாக சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, வியாழனில் 2 துருவங்கள் இல்லை. இப்போ பொதுவாக நம்ம பூமியில் 2 துருவங்கள், வட துருவம், தென் துருவம், 2 துருவம் சொல்கிறோம். ஆனால் வியாழனில் 3 கோள்கள் இருக்குது, 3 துருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்று நார்த் போல், அதாவது மேலே இருக்கிறது, இன்னொன்று சவுத் போல் கீழே இருக்கிறது. இது பொதுவாக நம்ம கோள்லையுமே இருக்குது, நம்ம பூமியிலையுமே இருக்குது. வியாழனில் இந்த சவுத் போல் மட்டும் 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் போல் எப்போதுமே நார்த்தில் இருக்கிற அந்த சைட்லேயே இருக்குது, இன்னொன்று சவுத் போல் சவுத் சைடில் கரெக்டாக இருக்குது, எக்ஸாக்டாக சவுத்தில் இருக்குது. இந்த சவுத் போல்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஈக்குவேட்டர் ரீஜனுக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு ஒரு போல் இருக்குது. போலை நம்ம பொதுவாக அந்த போல்லேருந்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி வருது. இதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு புதுசாக அந்த இடத்துலேருந்து உருவாக்கி வருது அப்படின்றதுனால இதை 3வது ஒரு போலாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா வியாழனுக்கு 3 போல்கள் இருக்குது, 3 துருவங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது எக்ஸாக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிற துருவங்கள் கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டால் உருவாக்கப்பட்ட ஒரு புது துருவம். இதுவுமே எப்போதும் ஒரே மாதிரி அப்படியே ஸ்டேபிளாக இல்லாமல் வியாழன் வேகமாக சுற்றிட்டு இருக்கிறதாலையும் அங்கே பயங்கரமான விண்டு இருக்கிறதுனாலையும் அந்த டைரக்ஷன்ஸாலலாம் இந்த போலுக்கு மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒரு போல் புதுசாக இருக்கிறதுனால இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டே மொத்தமாக அங்கே வியாழனில் எப்போதுமே ஸ்டேபிளாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கின்றனால இதை செக்யூலர் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தான் இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த கிரேட் ப்ளூ ஸ்பாட்டை இன்னும் நிறைய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. வியாழனில் தண்ணி இருக்கலாம் அப்படின்றது ஏற்கனவே தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பின சில ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் அங்கே ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிச்சு. ஆனால் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிய வந்த ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வியாழனோட அந்த மத்திய ரேகை பகுதியில் ஈக்குவேட்டர் ரீஜியன்ஸில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு, இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. நம்ம பூமத்திய ரேகை அப்படின்றத பூமியில் இருக்கக்கூடிய மத்திய ரேகைன்றதுனால பூமத்திய ரேகைன்னு சொல்கிறோம். அப்போ வியாழனில் இருக்கக்கூடிய அந்த மத்திய ரேகையை வியாழ மத்திய ரேகை அப்படி தானே சொல்லணும். சரி, அதை நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். வியாழனோட தி கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான புயல் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த புயல் பல நூற்றாண்டுகளாக வியாழனில் தொடர்ச்சியாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த புயல் 1979 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசாக இருந்துச்சு. அப்படி இருந்தது இப்போ ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் போய் அளக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வந்து இப்போது அப்போ இருந்ததை விட 1.3 மடங்கு அது சுருங்கியிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு இருக்கு. இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து இது சுத்தமாக இல்லாமல் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புயலை பற்றின இன்னொரு அற்புதமான தகவலையும் இப்போ ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. என்னன்னா, மேலேருந்து தான் நம்ம இது வரைக்கும் அந்த புயலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த புயலோட அந்த டீப் எந்த அளவுக்கு ஆழமாக இந்த புயல் போகுது அப்படின்றத இப்போ ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டுபிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் ஆழத்துக்கு இது பயணிக்குது. இந்த புயல் மேற்பரப்பில் நமக்கு தெரிகிற இடத்துலேருந்து கீழே அதோட வேறு பகுதி போய் படுற இடம் வரைக்கும் 320 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் போகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு அதிகம்னா, நம்ம பூமியில் உள்ள கடல்களோட ஆழத்தோட கம்பேர் பண்ணும்போது 50லேருந்து 100 மடங்கு ஆழம் அதிகமாக. இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வியாழனை மட்டும் ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்பப்படல. வியாழனோட சேர்த்து அந்த வியாழனில் எப்படி சனிக்கோளில் ஒரு மிகப்பெரிய வளையம் ஒன்று இருக்கு இல்லையா, அது நமக்கு நார்மலாகவே பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆனால் ரொம்ப தின்னான ஒரு வளையம் வியாழனில் இருக்குது. அது நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. ஆனால் அப்படி ஒரு வளையம் வியாழனை சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வளையத்தையும், அந்த தின்னான மெல்லீஸாக இருக்கக்கூடிய அந்த வளையத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட வியாழனோட அந்த கலிலியன் மூன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு 4 நிலவுகள் இருக்கும். அதில் ஒரு 3 நிலவுகளை மட்டும் ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு நிலவு ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்குன்றதுனால அதெல்லாம் ஆய்வு பண்ண முடியல. இப்படி இந்த நிலவுகளை மட்டும் தனியாக ஜூனோ எடுத்த புகைப்படங்கள் தான் இதெல்லாம். சில புகைப்படங்களில் அந்த நிலவுகளோடு சேர்த்து வியாழனையும், நிலவுகளோட அந்த நிழல் போய் படுறதை வியாழன் மேலே படுறதையும் நிறைய புகைப்படங்களாக எடுத்து அனுப்பியிருக்கு. 2016 வியாழனோட சுற்றுப்பாதையை போய் அடைஞ்ச இந்த ஜூனோ 2017 வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அது நல்லா சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணதுனால அதை 2021 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. 2021 வரைக்கும் தள்ளி வச்சப்போ அது இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ணி இன்னும் நிறைய தகவல்கள் அனுப்பிச்சு இன்னும் அது நல்லா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கின்றதுனால இப்போ அதை 2025 வரைக்குமே தள்ளி வச்சிருக்காங்க. 2025 அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த சுற்றுப்பாதை தானாகவே அழிஞ்சு போய் அது அப்படியே வியாழனோட ஈர்ப்பு விசையால் வியாழன் நோக்கி வேகமாக ஈர்க்கப்பட்டு வியாழனில் போய் மோதி அழிஞ்சு போயிடும். மற்ற கோள்களை போய் ஆய்வு பண்ணுறதை விட வியாழன் கோள் ஆய்வு பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரிய வரும். இந்த தகவல்கள் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழன் ஆரம்ப காலத்திலே உருவான ஒரு கோள்ன்றதுனால நம்ம சூரிய குடும்பத்தோட உருவாக்கம், சூரிய குடும்பம் எப்படி உருவானுச்சு அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட மற்ற கோள்கள் எல்லாம், வியாழனை தவிர்த்த மற்ற கோள்கள் எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய ஆய்வு பண்ணி நம்ம சூரிய குடும்பத்துக்கு அப்பால் உள்ள வேறு நட்சத்திரங்களை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய கோள்களை கண்டுபிடிக்கிறோம். அதில் பெரும்பான்மையான கோள்கள் இந்த மாதிரி வாயு ராட்சத கிரகங்களாகவே இருக்குது. அதாவது வியாழன் எப்படி ஒரு வாயு கோளோ அதே மாதிரி வாயு கோளாகவே நிறைய நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். வேறு சூரியனுக்கு சம்மந்தம் இல்லாமல், சூரிய குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஒரு நட்சத்திரத்தை சுற்றிட்டு இருக்கக்கூடிய கோள்களில் இந்த மாதிரி நிறைய கோள்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கோள்களை பற்றின தரவுகளையும் நமக்கு அது கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது.
இருக்குது. அதனால தான் வியாழனை பற்றி நம்ம தொடர்ச்சி ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வியாழனை பற்றி ஆய்வு பண்ணுறது வியாழனை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் நம்மளோட ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தை பற்றியும், நம்மளோட பூமியை பற்றியும், ஒட்டுமொத்த விண்வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பற்றியும், நட்சத்திர குடும்பங்களோட உருவாக்கத்தை பற்றியுமே நமக்கு காட்டப்போகுது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. மொத்த விண்வெளியுமே ரொம்ப பிரம்மாண்டமான, ரொம்ப ஆச்சரியம் நிறைஞ்ச, நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒன்று. அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் நம்மளோட மற்ற கோள்களை விட வியாழன் பயங்கர ஆச்சரியமான நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒன்று. இதை பற்றி இன்னும் தொடர்ச்சியாக ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.